பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் கடைசி பகுதி. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். உசியா ராஜானுடைய காரியம். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அப்போ அவனுடைய காரியங்களை வாய்க்க செய்தார் அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே. அப்போ உண்மையாகவே இந்த நாட்களில் நம்முடைய காரியங்களை, உங்களுடைய காரியங்களை தேவன் வாய்க்க பண்ண போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். உண்மையாகவே நாம் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும், முயற்சி பண்ணினாலும், ரொம்ப காரியங்கள் நம்ம செய்தாலும் கூட பிரயாசப்படுகிறோம், அதற்காக மிக முயற்சி பண்ணுகிறோம், சில காரியங்கள் நாம் செய்கிறோம். ஆனாலும் சில காரியங்கள் நமக்கு வாய்ப்பதில்லை. அது சில காரியத்திலே நமக்கு தடைகள் ஏற்படுகிறது. ஆனால் தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர், வாய்க்க செய்கிறவர். அப்போ கர்த்தர் நம்முடைய காரியங்களை, நம்ம எதிர்பார்ப்புகளை, பிரயாசங்களை அவர் வாய்க்க பண்ணுவதற்கு நாம் அவரை தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தரை தேடின நாட்களிலே காரியங்களை தேவனே வாய்க்க பண்ணுவார். தொடர்ந்து நாம் சங்கீதத்திலே அடிக்கடி பார்க்குற ஒரு காரியம், அந்த 1ஆம் சங்கீதத்திலே, அதாவது கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக, அதாவது தேவனுடைய ஆலோசனையில் நாம் நடக்கணும், அதாவது துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல் என்று சொல்லி ஆரம்பிக்கப்படுகிறது. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. அப்படி என்று சொன்னால் அப்போ தேவனுடைய ஆலோசனையில் நாம் நடக்கணும், தேவனுடைய வழியில் நாம் நடக்கணும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வேதத்தில் நாம் பிரியமாக இருந்து நாம் அதை தியானிக்கும் பொழுது அங்கே அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணுவதற்கு தேவனுடைய ஆலோசனையை நாம் கேட்கணும், தேவனுடைய வழியில் நாம் நடக்கணும், தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். அப்போது தேவன் நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிறார். உண்மையாகவே இந்த நாட்களில் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆண்டவரை நாம் தேடணும், அவருடைய ஆலோசனையை கேட்கணும், அவருடைய வழியில் நடக்கணும், வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரை இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அவங்களுடைய எல்லா விதமான எண்ணங்கள், எதிர்பார்ப்புகளை கர்த்தர் தாமே நீர் வாய்க்க பண்ணுவீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.